بسم الله الرحمن الرحيم. நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள், நான் தலைப்பு சவால்களும் தீர்வுகளும் சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சவால் என்னன்னா, அவங்க டீச்சர் அவங்க சொல்லும் பொழுது இவ்வளவு பெண்கள் இங்க வந்திருக்கிறீங்க, ஒரு சிறைக்குள்ள அடைப்பட்ட பறவைகளா இல்லாம ராஜா கிளியா வெளில வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவரு டாக்டர் சார் அவங்க சொல்லும் பொழுதும் நிறைய இப்ப ஆண்கள் பெண்கள்லாம் வெளில படிக்க வராங்க. இந்த படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா படிக்கணும், ஆனா ஒரு நிபந்தனையோட தான். என்னன்னா, இஸ்லாமிக் கல்ச்சரை விட்டு நாம எப்போதுமே வெளியில போக கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக கல்வியில இன்னைக்கு பல டேர்ம்ஸ் அறிமுகப்படுத்தப்படுது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களால அப்சர்வே பண்ண முடியாது. இப்ப 2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2K கிட்ஸ், 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஜென் தலைமுறை, ஜென் ட்ரெடிஷன், ஜென் தலைமுறைன்னு ஒரு புது வார்த்தை. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போதை பொருட்கள் இருக்குல்ல, இந்த போதை பொருட்கள், அதே மாதிரி ஒரு பை பர்த்ல நான் ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்கேன் அப்படின்னா ஃபுல்லா நான் ஆண் தான். என்னுடைய பாலினத்தை நான் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு பெண் பெண்ணா பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த பெண் தேர்ந்தெடுத்து பிறக்கல, பை பர்த்ல அது வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு LGBTQ+, இது பல கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு, படிக்கக்கூடிய சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும். LGBTQ+, இதன் மூலமாக ஒரு ஆணாக நீ பிறந்திருந்தாலும் நீ ஒரு பெண்ணா வாழ விரும்புறியா, நீ பெண்ணா மாறிக்கலாம். ஒரு பெண்ணா நீ பிறந்திருந்தீன்னா நீ ஆணா வாழ விரும்புறீன்னா நீ ஆணா மாறிக்கொள்ளலாம். திருமணமே செய்யாமலும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். இப்படின்னு பலவித, அதாவது ஒரு கல்ச்சுரல் டெவாஸ்டேட், ஒரு கலாச்சார சீரழிவை இன்னைக்கு கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் அது ஒரு இதெல்லாம் மாற்றம் ஒன்றே மாறாது தானே, இதெல்லாம் ஒரு காலப்போக்கில் மாறி வரதுதான், இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் தான் அப்படிங்கிற மாதிரி கல்வி போதிக்கப்படுகிறது. கல்லூரிகள்ல இது ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளாக பார்க்கப்படுவதே இல்லை. ஹைதராபாத்ல முதன்முறையாக ஒரு ஹோமோசெக்சுவல் மேரேஜுக்கு அரசாங்க ரீதியாக ரெகக்னைஸ் கொடுத்துருக்கிறாங்க, அரசு அங்கீகரிச்சிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம ரொம்ப ரொம்ப கண்காணி. இது மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு தீர்வு. போதைப் பொருள் அவன் பயன்படுத்துறான் பாத்தீங்களா, எந்தெந்த பொருள் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னே சொல்ல முடியல. சாக்லேட்ல கலந்து மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிறாங்க, கொக்கைன், அதே மாதிரி கஞ்சா, அபின், இது மாதிரி ஏராளமான ஹெராயின், ஏராளமான வஸ்துகள்ல அந்த போதைப் பொருட்கள் சுத்திக்கிட்டே வருது. இது எல்லாமே இன்ஜெக்ஷன் ரீதியா, பவுடர் ரீதியா பல கல்லூரி மாணவர்கள் மூலமாக தான் அது விநியோகமே படுத்தப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் மூலமா இதை தடுப்பது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால். தீர்வுகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த போதைக்கு நம்ம வந்திருப்போம், இதான் நீங்க தொட்டுட்டீங்க. as a டாக்டர், இப்ப பிள்ளைகள் அதிகமாக போதைக்கு போவதற்கு காரணத்தை ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமா உங்களால? அது குறித்த விழிப்புணர்வு இல்லாம, ஆரம்பத்துல இருந்தே அது குறித்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது. கல்வியும் பெருசா இல்ல, கல்வி இல்ல. வீட்டுல அதை பற்றி பேசி அதை சரி செய்ய வேண்டிய பெற்றோர்கள் அதை சரி செய்யாம இருக்கிறது, பேசாம இருக்கிறது. அதே மாதிரி அந்த போதை வஸ்துக்கள் எளிதாக கிடைப்பது, சமூகத்துல அவங்க கை கேட்டுற தூரத்துல அவங்க எளிதான அவங்க கையில இருக்கிற காசை வச்சு ஒரு 10 நாள் சேர்த்து வச்ச காசை வச்சு கொடுக்கறது. பெற்றோர்கள் முந்தைய அளவு கடுமையாக இல்லாமல் அவங்க கையில காசை புழங்குறதுக்கு கொடுக்கறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அது. அதுக்கப்புறம் பெற்றோருடைய கண்காணிப்பு வளையங்களுமே இப்ப ரொம்ப கம்மியாகிட்டே போயிருச்சு. ரொம்ப தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல அவங்க ரொம்ப கேஷுவலா மூவ் ஆகுறாங்க. பியர் பிரஷர், அதே மாதிரி காலேஜுகள்லயுமே எளிதாக போதை வஸ்துக்கள், சாதாரண ஒரு கூல் லிப் சொல்றாங்களே, கூல் லிப்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் கஞ்சா, இது எல்லாமே கிடைக்குது ஈஸியா காலேஜ்லயும். ஒரு 10th 11th 12th, இப்ப நாமக்கல்ல கூட ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஸ்கூல் சில்ட்ரன்ல, அதுல கஞ்சா நுகர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்ல கஞ்சா நுகர்வு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளியில ஒரு உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பள்ளி மாணவர்கள் அந்த அடலசன்ட் ஸ்டேஜ், வளரிளம் பருவத்தை தாண்டி வரும்பொழுது அவர்களிடையே நேரும் இந்த ஹார்மோன் மாற்றங்கள், அதனால அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம பெற்றோர்களாகிய நாம் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைப்பதும் தவறு, அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடை விதிப்பதும் தவறு. நம்ம ஒரு கட்டுப்பாடுடைய சுதந்திரத்துடன் குழந்தைகளை வளர்த்து வருவது என்பது குழந்தைகளுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. நல்ல 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 கருத்து. இன்னைக்கு போதை பாத்தீங்கன்னா, போதை யாரையும் விட்டு வைக்கல அப்படிங்கிற அளவுக்கு கண்ணா பின்னான்னு பறந்து வருது. அது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு அது போதை அப்படிங்கிறது. அதாவது இஸ்லாமிய சமூகத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, மது ஹராமான்னு கேட்டா ஹராம்ங்கிறாங்க. ஆனா சிகரெட்டு
நம்ம ஆண்கள்ல இருக்கா இல்லையா? அங்கே ஹராம் தான். சிகரெட் ஹராமான்னு கேட்டா அது ஹராம் இல்லைங்கிறாங்க, அது சேர்த்துக்கிறாங்க. இல்ல, அது தவறான புரிதல் சமூகத்துல இருக்கு. தவறான அது நம்மை போன்ற இயக்கவாதிகள் அதையெல்லாம் நம்ம உடைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் வந்து ரொம்ப குழுமமா வாழ்ற இடங்கள்ல கூட மது காமனா இருக்கு. ஒரு நேரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, பள்ளிவாசல்களுடைய கழிவறைகளே இங்கே பீடி துண்டுகளை போடவும் சிகரெட் துண்டுகளை போடவும் அப்படி இருந்த சமூகத்தை தான் இறைவனுடைய பெருளால தமிழ் பேசும் மக்கள் மத்தியில இயக்கத்தினுடைய வளர்ச்சியில அது ஒரு பெரிய தடையை நான் பார்க்கிறேன். இறைவனோட அது ஒன்று. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுங்கிறது வந்து நம்ம இஸ்லாமிய இளைஞர்களிடையே ஜாஸ்தியா இருக்கு. கஞ்சா அடிக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கு. இது குறித்த விழிப்புணர்வு வந்து நம்ம ஜாஸ்தியா வரணும். குறிப்பா வந்து வீட்டுல இருக்கிற தந்தைமார்கள் தங்களது பிள்ளைகள் மேல இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்து கொஞ்சம் பார்க்கணும். கண்டிப்பா அப்பதான் சரி வரும். கண்டிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து முஸ்ரின் பானு. அதான் சொன்னாங்க, நானும் போதையை பற்றி தான் பேசலான்னு தான் மைக் வாங்கியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களே பேசிட்டாங்க, ரொம்ப தெளிவாகவும் பேசிட்டாங்க. போதையிலே வந்து ரொம்ப கொடூரமான மிக மோசமான போதை எதுனா பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுக்கறது தான். ஃபோன் தான் மிகப்பெரிய போதை. அதாவது எப்படின்னா, வளர்ந்து நிக்கிற நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எல்கேஜி யூகேஜி பிள்ளை கையில கொடுக்கறது தான் மிகப்பெரிய போதை. அந்த பிள்ளைங்களை நாம தான் போதையில வந்து திணிக்கிறோம். தயவு செய்து அந்த மாதிரி ஒரு தவறான வழியில பிள்ளைங்களை நீங்க திணிக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஏஜ் எத்தனை இருக்கும், ஒரு 10 வயசு இல்லைன்னா 9 வயசு இருக்குமா, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அவங்க வந்து அந்த இதுல வந்து அது என்னது ஸ்டோரியோ என்னமோ சம்திங் அது போடுறாங்க. அந்த மாதிரி எது 5th படிக்கிற பையன், 4th படிக்கிற பையன், எனக்கு இன்ன வரைக்கும் சொல்றேன் 33 வயசாவது இன்ஸ்டாகிராம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்ப அந்த போதைங்கிறது அதுல மயங்கிருதுங்க பிள்ளைங்க. அதுல வந்து என்னன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் எப்படி ஹோம்ஒர்க் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க, போர்ட்ல எழுதி போடுவாங்க, ரஃப் நோட்ல எழுதிட்டு வந்தா எழுதுவோம் நம்ம. ஆனா இப்ப இருக்கிற காலகட்ட டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு, காலங்கள் மாறிடுச்சுன்றதுனால போன் மூலமாவே ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சபையில நான் சொல்லிக்கிற கருத்து என்னன்னா, நிறைய பெரியவங்க படிச்சவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, தயவு செய்து பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க்கை போன்ல கொடுக்காதீங்க, வேண்டாம். அது வந்து நம்ம சொல்லணும். ஆமா, இல்ல அது வந்து அது பிள்ளைங்க போன்ல ஹோம்ஒர்க் தான் பாக்குதுங்க. பிள்ளைங்க போன் தான். நல்லா படிச்ச பேரண்ட்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க, சரி அந்த பிள்ளை படிக்குது நம்மளும் கூட உட்காந்து சொல்லி தரானு. படிக்காத பிள்ளைங்க, படிக்காத பேரண்ட்ஸ்லாம் அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து பிள்ளைங்க கையில போனை கொடுக்காதீங்க. போதையிலேயே மிக கொடூரமான போதை, நம்மள அடி மட்டத்துக்கு தள்ளிட்டு போறது இந்த குழந்தைங்க கையில போனை கொடுக்கறதா. அதனாலதான் நம்ம சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கு. அதுவும் ஒரு காரணம். நல்ல கருத்து. இப்ப பேராசிரியர் சாதிக் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா அதிக ஜமால் கல்லூரிய பேராசிரியர், இவரு ஒரு டாக்டரும் கூட, PhD வாங்கியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இவங்க நிறைய அந்த மாணவர்களை அணுகிய அனுபவம் இருக்கும், அது குறித்து சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மை டியர் பேரண்ட்ஸ், ஒரு எல்லா ஜெனரலா பேசிக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் கவனிங்கம்மா. நம்ம இன்னைக்கு இங்க ஸ்டேஜில் கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இது எல்லாத்தினுடைய தீர்வை நோக்கி நம்ம பேச வந்திருக்கோம். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இவங்க எல்லாம் வேலை வாய்ப்புல சேர முடியாதுன்னு தெரிஞ்சு, அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி கோட்டா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அந்த சமுதாயம் அழகா ஒரு தீர்வு எடுத்தாங்க தெரியுங்கல்ல. எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல போய் அமைதியா போய் செட்டில் ஆனாங்க. ஆனா நம்ம சமுதாயம் என்ன பண்ணுது, இன்னும் தீர்வை நோக்கி போறோம் பேசுறோம்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். தீர்வு கிடைக்கலையா, மாற்று ரெமடி என்னமோ அமைதியா அந்த ஒரு சமுதாயம் செஞ்சுச்சு. அந்த சமுதாயத்தை நான் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அமெரிக்கால அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சமுதாய மக்கள், ஐரோப்பியா கண்டத்துல அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தீர்வை நோக்கி போனாங்க. அங்க போய் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம இன்னும் அந்த சமுதாய தீர்வை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அடுத்தது கல்வி. போன வருஷம் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றான், UGC சொல்றான், போன வருடம் விட இந்த வருடம் 8% உயர்கல்வியில இஸ்லாமியர்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? அந்த குறைஞ்சதுக்கு காரணத்தை இது போன்ற அமைப்புகளை வச்சு நடத்துறவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தீர்வை கொடுங்க. மெயினா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பாக்குறது, இந்த கல்வி சூழ்நிலையில பாக்குறது பொருளாதாரத்துக்கு நம்ம இந்த மாநாடு இதெல்லாம் மார்க்க சம்பந்தமா ஒரு சைடு நடந்தாலும், இந்த மாநாடு மத்த தேவைகள் எல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் கல்வியில போய் வைங்க. ஏண்டா மலேசியால ஒரு லாயர் அந்த கல்வியோட இத சொல்ற வலிமைய, ஒரு லாயர்
அந்த கல்வியில வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபெஸ்டிவல், அவங்க ரிலீஜியன் ஃபெஸ்டிவல், அங்க உள்ள சிறுபான்மையினர் இந்து இன மக்கள் ஃபெஸ்டிவலை தடுத்தார். அவர் நேரா பிரிட்டிஷ்ல போய் அங்க போய் ஒரு கேஸ போட்டு அந்த இத ரிட்ட உடைச்சிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அழகா அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்களுடைய அந்த சமய மத இது பிரகாரம் அந்த ப்ராசஸிங் பண்ண வச்சார். ஒரு தனி மனிதன் இங்கிலாந்துல போய் கோர்ட்ல கேஸ போட்டு அந்த படிப்போட வலிமை மலேசியால எல்லா மக்களையும் அவங்களுடைய இன மக்களை அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட வச்சார். அப்ப எவ்வளவு பெரிய வலிமை இருக்கு இந்த படிப்புக்கு. அந்த படிப்பை நோக்கி உந்துதல் பண்ணுங்க. அடுத்த ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லா மக்களும், இது ஜென்ரலா எல்லாத்துக்கும் சொல்றேன், பிஇன்னு சொல்லிட்டு உள்ளக நுழைஞ்சா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளக நுழைஞ்சா எல்லாம் போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் உழுவுறோம். இது நான் ஜென்ரலா சொல்றேன்பா, இது ஜென்ரலா சொல்றேன். எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் போய் உழுவுறீங்க. ஆனா அதை தாண்டி ஒரு தீர்வு என்ன தெரியுங்கல்ல, எப்போதுமே தாய் படிப்பை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற அந்த தாய் படிப்பை விட்டுட்டு போயிடாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் மைனூட்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த மைனூட்டா நம்ம பார்த்து அதை கரெக்டா அடிச்சோம்னா அழகா நம்ம மேலே ஏறி வரலாம். அடுத்தது இந்த போதை இது மாதிரி விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல, அதை தாண்டி ஒரு மோசமான போதை என்ன தெரியுங்கல்ல, இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போதை. ஒரு 10 ரூபா சாப்பாடு போட்டுறோம் கொடுக்கவங்களாட்டி 10,000 பேர் தெரியற மாதிரி போட்டோ வீடியோ போட்டு அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போடுறது, அது ஒரு மோசமான போதையா இருக்கு. இந்த போதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு சமூக தலைவர்கள் இது மாதிரி OMJ இது மாதிரி பெரிய பெரிய யார் தலைவர்களோ அதெல்லாம் சிந்திச்சு தனிமையா இந்த சமூகத்துல தனிப்பட்ட முறையில கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இது ரெண்டுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சமூகம் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். இதுதான் நன்றி 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 நன்றி. அந்த தீர்வை நோக்கி தான் இன்னைக்கு அந்த அது பயணம் தான் இந்த பரிணாமம், சமுதாய செல்வம் என்கிற அந்த நிகழ்ச்சி. அடுத்த பரிணாமத்தை இந்த கல்வி எழுச்சி மாநாடாக வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்வை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். சகோதரர் சாதிக் அவர்கள் கொஞ்சம் சொல்லுங்க. டாக்டர் பேசும்போதும் சரி, சகோதரி பேசும்போதும் சரி, பெற்றோர்கள் மிகப்பெரிய பொறுப்பு தான், மறுக்கவே இல்லை. நான் சமுதாயம் சீரழிந்து போவதற்கு தன்னுடைய பெற்றோர்கள் சரியான கவனம் செலுத்தாதது ஒரு காரணம்னு சொல்றாங்க, நம்ம மறுக்கவே இல்லை. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்ககிட்ட கேக்குறேன், உங்க தெருவில் யாராவது பசங்க பீடி குடிச்சிட்டு போவாங்களா, சீர் குடிச்சு போவாங்களா? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நம்ம முகத்துல புகை என்ன காரணம்? என்ன காரணம் உங்கள்கிட்ட கேக்குறேன். காரணம் அன்னைக்கு பீடி குடிச்சுக்கு பயந்துட்டு குடிக்க மாட்டான், அவர் குடிச்சிருக்க மாட்டாரு. சரி, ஓகே, விடுங்க. அன்னைக்கு என்னது, அன்னைக்கு யாரும் குடிக்கல. சரிங்க. பத்த வச்சதுக்கு எனக்கு பத்த வைக்கிறாரு இருக்கும். சரிங்க, ரெக்கார்ட் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆதாரத்தோடு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறாரு. நீங்க வாய்ப்பு தரல, சரி, ஓகே. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எவனும் பயப்பட மாட்டான். என்ன காரணம் சொல்லுங்க. தீர்வு தான் கேட்கணும். தீர்வு தான் உங்களுக்கு கேட்கறது தான் தீர்வு. நீ தான் சொல்லுது ஸ்டேஜ் நிக்கிறீங்க, பரவாயில்ல. அன்னைக்கு என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுப்புன்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, பெற்றோர்கள் எல்லாம் கடந்து சமுதாயம் மிகப்பெரிய பொறுப்பா அன்னைக்கு இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தா பயப்படுவான், எய்த்து வீட்டுக்காரனை பார்த்தா பயப்படுவான், தெருவில் ஒரு பெரியவங்க போனா பயப்படுவான். ஊர்ல அடங்காது வீட்டுல அடங்காது ஊர்ல அடங்குமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அன்னைக்கு இருந்தது. வீட்டுல பார்க்கக்கூடிய தெருவில் பார்க்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் அவர்கள் பயப்படுவார்கள், மரியாதை செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு அந்த மக்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்து கொண்டார்கள். என் பிள்ளை இல்லடா, அது வீடு குடிச்சு போறோம், பக்கத்து வீட்டு பிள்ளை தானே அப்படின்னு பார்த்துட்டு போக மாட்டான். அவன் என்ன செய்வான், ஒண்ணு கண்டிப்பான், என்னடா செய்யற கேட்பான். நீங்க சொல்லவும் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அந்த சூழல் பெரியவங்க கண்டிக்கிறதுக்கு பிள்ளைகள் அப்படி இருந்தாங்க. நான் படித்த பள்ளிக்கூடம் ஒரு ரொம்ப கிராமம், சரியான கிராமம். அங்க நாங்க ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஹெட்மாஸ்டரோட பேசுறோம். அப்ப பேசும்பொழுது ஹெட்மாஸ்டர் எங்கள்கிட்ட சொல்றாரு, அவருடைய ஃப்ரெண்டு பொண்ணு ஒரு பையனோட பேசிக்கிட்டு நிக்குது. கூப்பிடுறாரு, கிளாஸ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, என்னம்மா இது மாதிரி பேசிட்டு நல்லா இருக்கா, உங்க அப்பாவுக்கு போன் அடிக்கவா, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பேசிட்டு இருக்கீங்களா, இப்படியே ஒரு சவுண்டு விடவா? புர்கா அணிந்த ஒரு 11th படிக்கிற ஒரு பெண்ணு தலைமை ஆசிரியர் எப்படி மிரட்டுது, ஒரு சவுண்டு விடவா? அதனால இன்றைக்கு எதனால ஒவ்வொருவரும் சமூகம் இன்றைக்கு குழந்தைகளை பேசுவதை விட குடும்பத்தினர் பேசுவதுதான்
வாய்ப்பு அதிகம், அவதான் நியாயமானதும் கூட என்று சொல்லி நாம் கலட்டி கொண்டு போக கூடாதுங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஆமா, ஆமா. புரியுதா? பெற்றோர்கள் கண்டிப்பார்கள் என்று சொல்லிட்டே போகாம பெற்றோர்களும் கண்டிக்க வேண்டும். சமூகமாகிய நமக்கும் மிக மிக மிகப்பெரிய அக்கறை பொறுப்பு இருக்கு. இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கணும். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. ஒரு தீமை நடக்க கண்டால் சக்தி இருந்தா கையால தருன்னு சொல்றாங்க, இல்லைன்னா தான் நாவால தடுக்கணும். அப்ப அந்த சக்தியை நம்ம என்னது சமூகம் கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சூழலை நம்ம என்னது உருவாக்க வேண்டும். கலண்டிட்டு சொல்லணும், கலண்டிட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் எனக்கு பொறுப்பு முயற்சி செஞ்சு பார்ப்போம். பக்கத்து பையன் தான் சொல்லி பார்ப்போம். அவன் கேட்கல, அவன் அப்பன்ட்டு சொல்லுவோம், அவங்க வீட்டில் உள்ளவங்கிட்ட சொல்லுவோம். ஜமாத்தா சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். ஊர்ல எங்க ஊர்ல ஒரு முடிவு எடுத்தோம் நாங்க. ஒரு கடந்த நோம்பு பெருநாள் என்னது ஆக்சிடென்ட்ல பசங்க தொழுது முடிச்சு வந்து வீட்டுல போய் சாப்பிட கூட இல்லை. போனா 2 பேர் என்ன அடிபட்டு ஸ்பாட்லேயே காலி, முடிஞ்சு போச்சா. சேர்ந்து நாங்க முடிவு எடுத்தோம், இனிமே தெருவுல எவனாவது வண்டியில ஸ்பீடா போனா, அவ்வளவு கண்ட்ரோல் இல்லாம போனா, ஜமாத்துல இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதுல என்னது கண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது. இன்னைக்கு ஊர்ல எவன வண்டியில ஸ்பீடா போவே இல்லை. எடுப்போம், சேர்ந்து செய்வோம். எவனா வீடு குடிக்கிற பார்த்தா நம்ம எல்லாம் கண்டிப்போம்னு சொல்லுவோம். கண்டிக்க கேட்கலன்னு சொன்னா அந்த பெற்றோரை கூப்பிட்டு பேசுவோம். அந்த மாதிரி சமூகத்திற்கு ஒரு அக்கறை இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நம்ம நடந்தோம்னு சொன்னா இதுவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு நல்லது. பெண்கள் தரப்பு சொல்லுங்க. 1/2 கொடுக்குறீங்க, சொல்லுங்க. போதை பழக்கத்துக்கு அடிமை பத்தி பேசும்போது நிறைய வகையான போதை வஸ்துகளை பத்திலாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெற்றோர்கள் தான் அதிகம் பிள்ளைகள் போதையில இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மீது வைத்த அந்த அதீத அன்பு இருக்குல்ல, என் வாழ்க்கையே பிள்ளைக்காக தான், நான் நல்லா சாப்பிடல என் புள்ள நல்லா சாப்பிட்டு போட்டோம், நான் அனுபவிக்காத என் புள்ள அனுபவிக்கட்டும்னு பிள்ளை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், பிள்ளைகள் உங்கள் சோதனைகள். செல்வம் எப்படி உங்களுக்கு சோதனையோ அத மாதிரி குழந்தைங்க உங்களோட சோதனைன்னு. எந்த இடத்துல அல்லாஹ் குழந்தைகளை பிளெஸிங்கா சொல்றானோ அதே குர்ஆன்ல அல்லாஹ் சோதனை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள் மேல வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ். என் பிள்ளைக்காக என்ன எங்க அம்மா என் மேல அப்படி வைக்கல, ஆனா இன்னைக்கு நானும் என் பிள்ளை மேல அப்படி வைக்கல, பட் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் அப்படி வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு ஸ்கூல்ல கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்றேன். அந்த ஸ்கூல் வந்து முஸ்லிம் பெண்களால் நடத்தப்படக்கூடிய இஸ்லாமிய ஸ்கூல், மார்க்க ரீதியில ஒரு பெஸ்ட் ஸ்கூல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த ஸ்கூல்ல வெறும் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தான் படிக்கிறாங்க, 6ல இருந்து 9 வகுப்பு வரைக்கும். அதுல சில ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பெற்றோரை கூப்பிட்டு பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது பெற்றோருக்கு கோபம் வருது. இந்த வயசுல அப்படிதான் மேடம் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அப்படி கொஞ்சம் அப்படி போய் சரியா போயிட்டு சொல்லும் பொழுது முடியாத உண்மை. பெற்றோர்கள் நீங்கள் மாறியே ஆகணும். உங்களோட பிள்ளைகள் மேல நீங்க வாங்கி கொடுக்கிற பைக் ஆகட்டும், அவங்க சகோதரி சொன்னாங்க மொபைல் போன் பெரிய அடிக்ஷன், நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம். பேரண்ட்ஸ் கேக்குறாங்க ரொம்ப போன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அவங்கள பார்த்து நான் கேட்கிற கேள்வி, உங்க பீரோ கீயை உங்களால கொடுக்க முடியுமா? மாட்டீங்கப்ப போனை கொடுக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சமுதாயத்துல நீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க டாபிக் வந்து எது வந்து அவலம் எது வந்து தீர்வுன்னு பார்த்தா தனி மனித மாற்றம். நான் ஃபர்ஸ்ட் மாறணும், அப்புறம் என்னை சார்ந்தவர்கள் என் மாற்ற வேண்டும், அப்புறம் என் சமுதாயத்தை மாற்ற வேண்டும். தனி மனித ஒழுக்கம் தனி மனித மாற்றம் இல்லைன்னா எந்த சமுதாயம் முன்னேறவே முடியாது. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் குழந்தைங்க மேல வச்சிருக்க பாசத்தை கண்மூடித்தனமாக வைக்காம அவர்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ப்ரோஆக்டிவ் திங்கிங்கோட இன்ஷா அல்லாஹ் ப்ரொசீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சகோதரர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து ருக்ஷானா பர்வீன். இப்போ வந்து சகோதரி சொன்னதுதான் நானும் சொல்லுவேன். பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னோட பெற்றோர்கள் கட்டுப்பாட்டோட என்னை வளர்த்துட்டாங்க, நான் இதெல்லாம் அனுபவிக்காம போயிட்டேன், ஆனா என் பிள்ளைகள் வந்து அந்த கட்டுப்பாடை உடைத்து நல்லா அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கட்டுப்பாடோட வளர்ந்தனால அவங்க எந்த மாதிரியான சமூகத்துல வளர்ந்தாங்க அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க. அந்த கட்டுப்பாடு இல்லாதனால என்ன அது பிள்ளைங்கள்ட்ட, என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான், என் பிள்ளை இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு மத்தவங்க வந்து சொன்னாலும் அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்க, முழுமையான ஒரு நம்பிக்கை பிள்ளை மேல வச்சு என் பிள்ளை அப்படிதான், இப்படி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஃபேஷன், இதெல்லாம் இந்த 2K கிட்ஸுக்கு இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பக்குவத்தை அவங்க தேடிக்கிறாங்க பெற்றோர்களை. அப்ப என்ன நடக்குது, அந்த பிள்ளைங்க இந்த போதை அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ரொம்ப ஈஸியா ஆளாகிடுறாங்க. ஆமா, குடும்பத்தினுடைய செல்லம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இன்னொன்னு என்ன சொன்னா, முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கண்காணிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல நிறைய ஆளுங்க இருப்போம். தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அந்த மாதிரி ஆளுங்கள் நிறைய இருப்போம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே குடும்பம் வந்து என்னடா ஒருத்தர் கேட்பாரு, ஸ்கூல் விட்டு வந்துட்டியாடா, என்னடா இது பண்ணியா, சாப்பிட்டியா, வாட விளையாட போலாம், ஏன்னா ஆளுங்க நிறைய சூழ்ந்திருக்க ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே அவனுக்கு தேவை என்னது, தனிமை. அப்ப அவனுக்கு துணையா என்ன பாக்குறான், அந்த செல்போனு இல்லாட்டி அந்த டிவி, அதைத்தான் பாக்குறான்.
அப்படி யாரு இருப்பா வீட்டுல? ஒரே ஒரு ஆள் அம்மா இருப்பாங்க, இல்லாட்டி அப்பா இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த தனிமை என்ன ஆகுது? அவனுக்கு ஒரு துணையை தேடக்கூடிய ஒரு நிலையை அவன் ஏற்படுத்திக்கிறான். அந்த தனிமை தான் என்ன பண்ணுது? நிறைய விஷயங்களுக்கு அவனுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குன்னு என்னோட கருத்து. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு இருக்கா? இங்க இருக்கவங்க எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ்மென்ஸ்? என்னங்க? ரன்னிங், ஆஃப் ரன்னிங்கா ஃபுல் ரன்னிங்கா? பாத்தீங்கன்னா இந்த கல்விக்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ளுக்குள்ள போகலாம். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கல்வியில. எனக்கு எங்க நான் வாலிபால் பிளேயர், என்னுடைய ஜூனியர்ஸ் இப்போ போலீஸா இங்க திருச்சியில அவன் வேலையே பொழுதனைக்கும் விளையாட வேண்டியதுதான். போலீஸ் டீமுக்காக போய் விளையாண்டு கொடுக்க வேண்டியது. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல தங்குமிடம், நல்ல வசதி. அப்ப ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களை பத்தி கூட தெரிஞ்சுக்கலாம். நான் வரேன். நீங்க சார் என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரே ஒரு சின்ன விஷயம், அந்த போதை ரிலேட்டடா வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆய்வை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டாட்ஸ் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 10லேருந்து 17 வயசுக்குள்ள இருக்கவங்க போதை இன்டேக் பண்ணவங்களுடைய லெவல் என்னன்னா, ஆல்கஹால் மட்டும் 30 லட்சம் பேர். அதுல இன்னும் தனியா எடுக்கிறான். அதுல வந்து கஞ்சா உற்பத்தி பட்டவங்க மட்டும் 20 லட்சம் பேர். பசங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அதுல போய் பார்த்துட்டு அந்த எம்பவர்மெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்ஸ் இப்போ இருக்கு. அப்போ இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவதற்கான காரணம் என்ன? நீங்க என்னவா நினைக்கிறீங்க? மொபைல் போனு மீடியான்னு எல்லாம் சொல்றாங்களே. ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை மொபைல் போனை எடுக்கிறது எப்போ? அந்த காலத்துல நமக்கு மொபைல் போன் இல்லை. ஆனா என்ன இருந்துச்சு? நம்மளுடைய பெற்றோர் நம்ம கூட ஒரு குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நம்ம இடத்துல வந்து பேசுவாங்க. சாப்பிடும் போது எல்லாரும் ஒன்னா உட்காருவோம். ஒன்னா உட்காந்து இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்க, என்ன படிச்ச, இந்த மாதிரியான அந்த ஸ்பீச்சஸ், அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்குன்னா, வேலைக்கு போயிட்டு வரோம், வந்த உடனே எனக்கே டயர்டா இருக்கு, நம்ம ஒரு போனு, வீட்டுல ஒரு போனு, அப்புறம் குழந்தை என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அதே ஒரு நிலைமையில தான் அது போய் இருக்கும். நன்றி. இறுதியா ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்க. எனது பெயர் மன்சூர் அலி, விழுப்புரம் மாவட்டம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பலதரப்பட்ட சமூக தீர்வுகளை பற்றி சொன்னீங்க. சமுதாயம் வந்து போதையில் பாதிக்கப்பட்டிருக்கு, கல்வியில் பின்தங்கி இருக்குது, எப்படின்னு பல பிரச்சனைகளை பற்றிலாம் இங்கே விவாதிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இதுக்கு மொத்தத்துக்கும் இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இஸ்லாம் சொல்லுகிற ஒரே அடிப்படை தத்துவம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒழுக்கத்தை பற்றி தான் சொல்லுது. இப்போ இந்த ஒழுக்கன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நமக்கு இந்த கல்வியில சரியான பாதையை நோக்கி நம்ம போவோம். அப்ப இந்த ஒழுக்கம் யாரிடத்துல இருந்து இருக்கு, யார்கிட்ட இருந்து கத்துக்கணும், நான் யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அவங்கள பார்த்துதான் என்னுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். அப்ப என்னுடைய தகப்பன் வந்து எப்படி இருக்கிறாரு, எப்படி பேசுறாரு, உண்மையை சொல்றாரா அப்படின்னு நாங்க அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்க முடியும். கண்டிப்பா. நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? சகோதரிகளாம் சொன்னாங்க, அதிகமா போன்ல போய் விழுந்துட்டாங்க. அப்ப நீங்க நம்முடைய அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுக்கல. என்ன கல்வி? மார்க்க கல்வி இல்ல, உலக கல்வி இல்ல. அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கான விஷயங்கள் என்ன, பிரச்சனை என்ன அப்படிங்கறத உள்வாங்காம நீங்க ஏனோ ஒரு நிமிஷம். அப்ப ஏனோ தானான்ற அடிப்படையில நம்ம இருக்கிறனால அந்த பிள்ளைகள் என்ன ஆகுதுன்னா வழி தவறி போறாங்க. அப்ப வழி தவறி போற காரணத்துக்கு பெற்றோர்கள் தான் முதல் காரணம். சரி. அப்ப நம்ம அந்த காரணத்தை சரியா அறிஞ்சோம்னா கண்டிப்பா அந்த பிள்ளைகள், இந்த சமுதாயம் சரியாக வளரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சகோதரர் ஜஸ்டிஸ் ராஜா. தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவனின் திருப்பெயரால் ஒரு மிகப்பெரிய மாநாடு தான், மிக சிறிய மாநாடு. ஒரு சிறுபான்மையோட அமைப்புல இருந்து ஒரு பெரும்பான்மையா நம்ம இன்னைக்கு இங்க ஒண்ணு கூடியிருக்கா அப்படின்றத பார்க்கும்போதே ஒரு மனசுக்கான ஒரு மிகப்பெரிய நிறைவான ஒரு நிகழ்வா தான் நாங்க அதை பாக்குறோம். நானும் என்னோட மனைவியும் இந்த மாநாட்டுக்கு வரும்போது தோழர் சொன்னும் போது நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி சின்னதா ஒரு அமைப்பு தான் அப்படின்னு தான் நாங்க நினைச்சு வந்தோம். உள்ள வந்து ஒரு கண்கள் அகல விரிந்து பார்த்த ஒரு வியந்த மாநாடு தான் இது. ஆனா இதுல என்ன எங்களுக்கு இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன வருது என்னன்னா, கல்வி எழுச்சி மாநாடு தான் இது. நமக்குள்ள இருக்கிற குறைய இப்ப வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னோட பார்வையில இருந்து தான் நான் பேசுறேன்.
இந்த கல்வி எழுச்சி மாநாட்டுல எழுச்சியா நம்ம எந்த விஷயத்த நம்ம பாக்குறோம்? உங்ககிட்ட இருக்க குறை, என்கிட்ட இருக்க குறை, நம்ம கிட்ட இருக்க குறை, அவரு இவரு இதைத்தான் நம்ம இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த கல்வி எழுச்சி மாநாடுல இருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்? இன்னைக்கு எத்தனை பேர் மனசுல என்னென்ன பாசிட்டிவான விதைகளை நம்மளால விதைக்க முடியுது? இது அடுத்த கல்வி எழுச்சி மாநாட்டுல அவங்க இந்த மாநாட்டுல இந்த மேடையில ஏறி நின்று பேசுறதுக்கான வழியை நம்ம இன்னைக்கு ஏற்படுத்தி தர்றோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே மறந்துடும். இதுல என்கிட்ட இருந்து ஒரு சின்ன வேண்டுகோள், தோழர் அவங்களுக்கு நிறைய பேசுறாங்க, நிறைய படிச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. தோழர் இந்த இவங்க தான் முன்னாடி இருந்தவங்க தான் பேசினவங்க தான். இப்ப இவங்க மூலம் இப்ப நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னோட படிச்ச விஷயத்த தனக்குள்ளேயோ தன்னோட வீட்டுக்குள்ளேயோ இந்த மாநாட்டுக்குள்ளேயோ முடக்கிக்காம இவங்க ஒரு அதிகாரமான ஒரு பதவிக்கு கண்டிப்பா வரணும். இவங்கள மாதிரியான தோழிகள் தான் என்ன செய்யணும்னா ஒரு அதிகாரமான பதவிகளுக்கு கண்டிப்பா வரணும். இவங்க மனசுல இருக்க ஒவ்வொரு எண்ணங்கள் மூலமா ஒரு ஜீவனை ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க அப்படின்னா அது அங்கிருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு தலையாட்டி பொம்மை பதவியில வச்சு நம்மளை அழகு பார்த்தாங்க. ஆனா அது நம்மளுக்கு எல்லாம் பெருமையா நம்ம சொல்லலாம். நம்ம இனத்துல ஒருத்தர் இப்ப இவர் பிரசிடண்டா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பெருமையா பேச முடியும்? இல்ல, நிச்சயமா இல்ல. அவரோட ஆள் மனசுல அவரோட அக்னிச்சிறைகள் புத்தகத்துல வெளிவராத பக்கங்கள்லாம் சில பக்கங்கள்லாம் நிறைய இருக்கு தோழர் அவர்களே. இந்த அவரு அதுல சொன்ன வாசினா ஒரு சில மறைக்கப்பட்ட உண்மைகள் அந்த புத்தகத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு தலையாட்டி பொம்மையாவோ நீங்க சொல்றதை பிரதிபலிக்கிற கண்ணாடியாவோ நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அவரோட அடிப்படைக்கு எண்ணமே. ஆனாலும் அவரை கடைசி வரைக்குமே இவங்க சொல்லக்கூடிய அவர் பிரதமர் ஆக்கி அழகுபடுத்திருக்கலாமே. நம்ம ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவிகளை வச்சு நம்ம அவரை அழகு பார்த்துருக்காம இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு கையெழுத்துட்டு அதுக்கு நீ அங்கீகரி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், நம்ம பொருளாதாரத்துல நம்ம நிறைவாயிட்டோமா? கண்டிப்பா நிறைவாயிட்டோம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கல்வியில நிறைவாயிட்டோமா? நிச்சயமா. தோழிகள்லாம் நிறைய உட்காந்து பேசுறாங்க, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என்னோட அம்மா ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான். என்னோட அப்பா கலப்பு திருமணம் பண்ணவர் தான். ஆனா எங்க அம்மா இறக்குற வரைக்கும் மார்க்கத்தை முழுமையா கடைபிடிச்சாங்க. அவங்க மனசுல இருக்க ஒரு மிகப்பெரிய குறையெல்லாம் என்ன அப்படின்னா, பணம் இருக்கு, படிச்சிருக்கோம், ஆனா அதனால என்ன செஞ்சோம்? இந்த சமூகத்துல என்ன மாற்றத்தை என்னால ஏற்படுத்த முடிஞ்சுச்சு. அப்ப அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஆர்வம். என்னன்னா தன்னோட பிள்ளைகளை ஒரு மிகப்பெரிய பதவியில சொன்னாங்களே தோழர், பச்சைமையில அதிகாரம் போட்டு அதை செயல்படுத்துற ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாருமே வரணும். ஒரு முதலமைச்சர் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் நம்ம தோழர் ஜவாஹிருல்லா ஐயாவுக்கு நான் வைக்கிற ஒரு மிக சிறிய வேண்டுகோள் தான் இது. ஏன்னா அவங்களாம் நினைச்சா மிக பெருசெல்லாம் செய்ய முடியும். கூட்டணி கட்சி வைக்கிறோம், 3 சீட்டுக்காக நம்ம அவங்க கிட்ட நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு, நிறைய தொங்க வேண்டியிருக்கு. நம்ம அதெல்லாம் உடைக்கணும். நம்ம அரசியல் சார்ந்து நம்மளோட இனத்தை நம்ம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அடிப்படையா இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த கல்வியை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த நம்ம எல்லா மாநிலத்திலுமே நம்ம இருக்கோம். நம்ம எல்லா மாநிலத்திலுமே இருக்கும்போது அந்தந்த மாநிலத்துல நம்மளால தலைமை பதவிகளை ஒரு தலைமைச் செயலாளர் பதவியில நம்மளால வர முடியுதா? ஒரு தலைமை நீதிபதி பதவியில நம்மளால வர முடியுதா? ஏன் அவங்கள நம்மளால வர முடியல, கொண்டு வர முடியல அப்படின்னா, நமக்கு பின்னாடி நம்மளை மட்டம் தட்டுறதுக்கான நிறைய ஒண்ணு இல்லை. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். வக்பு சட்டம் எவ்வளவு பெரிய சட்டம். வக்பு சட்டம் பாரம்பரியமா 1975க்கு அப்புறம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத இருந்தது. ஆனா அந்த சட்டத்தை இன்னைக்கு உடைக்கிறான் ஒருத்தர் உட்காந்து. எப்படி உடைக்கிறான்? அந்த உடைக்கக்கூடிய அதிகாரத்துல நம்ம ஆட்கள் இல்லையாங்க. நம்ம சகோதரர்கள் மட்டுமே இருந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த வக்பு சட்டத்துல மாற்று மதத்தினரோ மாற்று இனத்தவரோ மாற்று மதம் சார்ந்தவங்களோ அதுல வரலாம்னு சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி நெஞ்சில ஈட்டி பாயுது நம்மளுக்கு. சோ ஒரு அறநிலையத்துறையில போய் நம்மளை போய் வச்சு நம்மள அழகு பார்ப்பானா? இல்லையே, பாக்குறது இல்லையே. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு நம்மளோட குறிக்கோள் இந்த கல்வி எழுச்சி மாநாடுல நம்ம வீட்டுல இருந்து ஒரு தலைமைச் செயலாளர் பதவியில ஒரு ஆள் உட்காரணும், ஒரு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பதவியில ஒரு ஆள் உட்காரணும், ஒரு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியா ஒரு ஆள் உட்காரணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு இன்ஸ்பெக்டரா கூட நம்மளால அங்க இருக்கணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? பணம் கிடைச்சா நம்மளால எல்லாம் சாதிக்க முடியும்னு வெளிநாட்டுல போய் நிறைய நம்மளால சம்பாதிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பதவிகள் தான் நம்ம சொல்லி யோசிக்காம மிகப்பெரிய பதவிகள்லையும் நம்மளை கொண்டு நம்ம என்னைக்கு உட்கார வச்சு அழகு பார்த்து அது மூலமா நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுதோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த கல்வி எழுச்சி மாநாடு வெற்றி அடைஞ்சதா நிச்சயம் நம்ம முடியும். நம்ம நிறைய தீர்மானங்கள்லாம் வைக்கிறோம். நம்ம அது இல்லாம இந்த கல்வி எழுச்சி மாநாட்டு மூலமா ஒரு சின்ன உறுதிமொழியை எடுங்க.
உறுதிமொழியும் சில மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய உறுதிமொழியும் நம்ம கட்டாயம் எடுக்கணும். நன்றி. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோழர். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆட்சி அதிகாரத்தில் கல்வியை கொண்டு நீங்கள் அந்த நாற்காலிகளை நிரப்பிவிட்டால் உங்களுக்கான தேவைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது உங்களுடைய அழகான கருத்து. இறுதியாக மாணவர்களே, இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், இங்க சார் சொன்ன மாதிரி, இமாம் அலி சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல படிச்ச மாணவர்கள் முக்காவாசி பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்கான். இப்போ போன வருஷம் என்கிட்ட படிச்ச பையன் அவன் இன்னைக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல திருச்சி ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல படிச்ச பசங்களுக்கு எங்க கல்லூரியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல யார் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் கொடுத்து சாப்பாடு இது கொடுத்து அவங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்க மூலியமா காலேஜுக்கும் கிரெடிட், அவன் லைஃப்லயும் போய் செட்டில் ஆயிடுறான். திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி, சென்ட் ஜோசப், சென்னையில லயலா கல்லூரி, அவ்வளவு ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், ஸ்போர்ட்ஸ்ல பையன் இன்ட்ரெஸ்டா இருந்தா அவனை போய் அதுல இன்ட்ரெஸ்ட் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அது மூலியமா அவன் லைஃப் செட்டில் ஆயிரும். அடுத்தது வரக்கூடிய 27-28 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வேகன்சி வருது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. ஒரு மிகப்பெரிய பல்க் வேகன்சி கவர்மெண்ட்ல வருது. அந்த டயத்துக்காக நம்ம பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ண வைங்க. எல்லா பிள்ளையும் கலெக்டர் ஆகணும்னு நான் சொல்லல, ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனி குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டிய அந்த இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணிருங்க. ஃபைனலா பிள்ளைங்களுக்கு போதை பொருள் எதா இருந்தாலும் சரி, இறையச்சது சொல்லுங்க. இது நல்லது, இது கெட்டது, இதை நீ சாப்பிட்டா இப்படி உடம்பு போகும், இதை நீ உட்கொண்டா இப்படி போகும்னு நல்லதை கெட்டது சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க பகுத்தறிவை வச்சு ஜெயிச்சு வந்துடும். 14ல இருந்து 26 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அது வரக்கூடிய வெற்றியான சமுதாயமா மாறும். நன்றி, நன்றி, நன்றி. மிகச்சிறப்பு. இப்போ இதுவரைக்கும் இந்த தலைப்பு 1 மணி நேரத்திற்குள் சில மணி நேரத்திற்குள் பேச வேண்டிய தலைப்பு இல்லை. நீங்க எல்லாம் நிறைய கருத்தோட வந்திருப்பீங்க. இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி நாம் அதை முடிக்கலாம். இந்த கருத்தனுடைய தலைப்பு இஸ்லாமிய சமூகம் எதிர்கொள்கிற சவால்களும் தீர்வுகளும். அப்ப எவ்வளவு சவால்கள் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் அது ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அரசியல், பொருளாதாரம், போதை, இப்படி எதுவா இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வைத்து, உங்களுடைய ஆமோதித்தலுடைய கைத்தட்டல்களை வைத்து என்ன முடிவுக்கு வர முடியும் என்றால், குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொரு குடும்பமும் முயற்சிக்கும் பட்சத்தில், ஒவ்வொரு தனி மனிதரும் முயற்சிக்கும் பட்சத்தில் இறைவனுடைய அந்த மார்க்கத்தை விடாமல் இரண்டும் ஒரு கல்விதான் என்று எடுக்கும் பொழுது எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்ற கருவை இந்த கருத்தரங்கில் பெற முடிகிறது. ஆகவே ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.